முதலமைச்சருடைய கேள்விகளில் அடிப்படையாக 2 கேள்வி பொலிட்டிக்கலாக அவர் இதை வந்து குடியரசுத் தலைவருடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கடந்து மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் தொடர்புபடுத்தி சொல்கிறாரு. மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு. லெஜிட்டிமேஷ் இட்ஸ் கவர்னர்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் பை அலோயிங் இன்டெஃபினட் டிலேஸ் இன் பில் அசென்ட் அப்படின்னு அதை டைரெக்டாக நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடு தான் கனெக்ட் பண்ணுறீங்க. கரெக்ட். அதாவது வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3 கேள்வி முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கார். 1, ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் வைப்பதில் உங்களுக்கு ஏன் எதிர்ப்பு? 2வது, பிஜேபி சொல்லக்கூடிய செய்திகளை தான் ஆளுநர்கள் செயல்படுறாங்க, அப்போ ஆளுநருக்கு சாதகமாக தான் பிஜேபி கட்சிக்கு சாதகமாக தான் ஆளுநர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுற வகையில் தான் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. 3வது, ஒன்றிய அரசாங்கம் பாஜக ஆளாத மாநிலங்களெல்லாம் வந்து ஆளுநரை வைத்து சைட்லைன் பண்ணக்கூடிய பேரலைசஸ் பண்ணக்கூடிய போக்கு இருக்குன்றதை இதன் மூலமாக தெளிவாகிறது அப்படின்றத 3 கேள்விகளை எழுப்பி பார்க்குறான். இப்போ அதில் தான் ராமசாமி சொன்னார், இது வந்து நீங்கள் குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி வரல, இப்போ வர்றதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குங்கிறதையும் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. 2 விஷயம் சார். ஒன்று வந்து அரசியல் ரீதியில் நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இது அரசியல் ரீதியில் அணுகணுமா அப்படின்னு கேட்க போனால் ஏன் அணுகுறோம்னா பாஜக சொல்கிறதான் ஆளுநர்கள் செய்கிறாங்க, பாஜக சொல்கிறதான் கவர்னர் பிரசிடென்ட் பேசுகிறார். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றத்தை ஓவர் ரீச்சின்னு பேசக்கூடிய அளவுக்குலாம் சூப்பர் பார்லிமெண்ட்டான்னு கேட்குறவங்களாம் போயிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது என்பதை தான் வெளிச்சம் போட்டு காட்டுங்கிறதா மாண்புமிகு முதலமைச்சருடைய 3 கேள்விகள் மூலமாக வெளிப்படுது. 2வது சார், இப்போது அரசியல் ஒரு புறம் வந்து ஒரு 2 நிமிடத்துக்கு ஓரங்கட்டும். இப்போ வந்து இவங்க அரசியல் சாசனத்தில் இப்போ விளையாடுறாங்க. என்ன அடிப்படையில் விளையாடுறாங்கன்னா ஆர்டிக்கல் 143 அடிப்படையில் வந்து ஒரு ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கான உரிமை இருக்குது. டு கன்சல்ட்